ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் டு ஈவினிங் vlog தாங்க. என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 பேரும் இருக்கனால உட்கார கூட ரெஸ்ட்டே கிடைக்கல. ஸோ ரொம்ப அப்படியே டைட்டாக போகிற மாதிரி தான் போகுது. நைட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது சிங்கில். மார்னிங் எழுந்தோடனே வந்துட்டு பால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் வச்சிட்ருக்கேன் 2 பேருக்குமே. ஹர்ஷன் ஸ்கூல் போயிட்டா கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும். பட் இப்போ ஸ்கூல் போகாதனால என் கூட விளையாடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து கண்டினியூவாக வேலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு வந்து ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் இட்லி பேட்டருக்காக. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உளுந்து தான் போட போகிறேன். உளுந்து அரைஞ்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அவல் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைப்பேங்க. ஸோ இந்த ஒரு ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் இப்படி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருக்கும் பாலும் ஹர்ஷனுக்கு பூஸ்ட்டும் வந்து கலந்து கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு சைட் பை சைடு எனக்கும் டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸாக விட்டுருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வயிற்றை ஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ மார்னிங் கொஞ்சம் 2 பேருக்கு கொடுத்துட்டு அடுத்து எனக்கு டீ போட வந்தாச்சு. ஸோ எனக்கு டீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டு ரிலாக்ஸாக அதுக்கு டீயை குடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த கேப்பில் ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரும் ஹர்ஷன் என்ன பண்ணிருக்கீங்க? வாவ், சூப்பர் தங்கம். இது என்னது? இது என்னது? இது அது இது இது என்ன எம்எம்னு போட்டு வச்சிருக்கா? மெக்டோனலா? வா, சூப்பர் டி தங்கம். நீயா வரைஞ்சியா? எதையாவது பார்த்து வரைஞ்சியா? எதை பார்த்து வரைஞ்ச? ஓ, அங்க பார்த்து வரைஞ்சியா? நீ ஏன் ஞாபகப்படுத்தி வரைஞ்சிருக்கியா? சூப்பரா வரைஞ்சிருக்க ஹர்ஷன். நீ என்ன பண்ணிருக்க? நீ டிராயிங் பண்ணியாடி? சூப்பரா பண்ணிருக்கடி. சொல்லுமா. இப்போ வந்து நான் ஜூஸ் பண்ணிருக்கேன். ஜூஸ் அது என்னது? சாக்லேட் ஜூஸா? கிட்ஸ் மீலா? வாவ், சூப்பர் ஹர்ஷன். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. செவுத்தெல்லாம் எப்படி கிறுக்கி வச்சுருக்கானுங்க பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னத்தையும் போட்டு பார்க்குறேன், க்ளீன் ஆக மாட்டேங்குது. உளுந்து அரைப்பட்டுருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டு லைட்டாக அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அவல் சேர்த்து இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஓட்டினதுக்கு அப்புறமா அரிசி போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிட மாட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சி எடுப்பேன். ரொம்ப மையாக அரைஞ்சிச்சுன்னா இட்லி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஸோ இது மாவு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த கிரைண்டரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. கலந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ப்ரெட்டு, அவங்க 2 பேருக்கும் பாஸ்தா. ஸோ 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு. குளிக்க வச்சுட்டு ப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பாஸ்தா கேட்டாங்க. ஸோ பாஸ்தா தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். பாஸ்தாவா பேன் கேக்கான்னு கேட்கும்போது எனக்கு பாஸ்தான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்தாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டும் டீயும் தான். என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் கிடையாது, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்குது. லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 LB வந்து $17. ஸோ நாட்டுக்கோழி நம்ம ஊரில் சாப்பிட்டது சரி இங்கே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதனால நாட்டுக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக போடும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி பெருசாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமும் வேகாது. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி தான் வந்து வதக்கி தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு நிறைய ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் வந்து வைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான். ஸோ டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நான்வெஜ்ஜுக்கெலாம் எந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டு மசாலா எங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி கொடுத்த மசாலா போடுறேன். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ஹோம்மேட் மசாலா இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு
தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்க சூப் தண்ணி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா உடஞ்ச எலும்பு கூட கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழியில். பட் இங்கே இருக்கிறது எப்படின்னு தெரியல. நம்ம ஊருக்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது கை கால் முறிஞ்சிருச்சு அந்த மாதிரினா நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஸோ நான் 7 விசில் விட்டுட்டேன். இந்த சைடு ரைஸும் வச்சாச்சுங்க. ரைஸ்க்கு வந்து நான் சால்ட்டு போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டு அரைச்சி சேர்க்க போகிறோம். நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஸோ இந்த மிளகோட வந்து காரம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் கூட. அடுத்து தக்காளி வந்து ஏன் பொடி பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் முழுசாக கூட போடுவாங்க. அதாவது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போடுவாங்க. ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவின தேங்காயாக இருந்தால் அரை கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. விசிலும் வந்துருச்சுங்க. ஒரு 7 விசில் வந்துருச்சு. ரைஸும் வெந்துருச்சு. ரைஸை வந்து வடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுலில் தர்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக. அவனுங்க மோஸ்ட்லி குடிக்க மாட்டானுங்க. ஃபைனலாக நான் குடித்தாதான். ஏன்னா வந்துட்டு வேண்டாம் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறனால எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் குழம்பு பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப கெட்டிமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில். ஏன்னா வேக வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. என்னென்னா எனக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்புலாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் அதை வந்து தாளிச்சுக்கிறேன். தாளிப்புக்கு பெருசாக எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா அதில் குழம்புல கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முழுக்க இந்த குழம்பு பண்ணும்போது நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். காரமும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி. ஸோ காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸஸாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பெரிய வேலை என்னென்னா நேற்று நைட் இருந்து பாத்திரம் கழுவாமல் கிடந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போயே எப்போவுமே கையோட கழுவிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தனால முடியலை. ஸோ அதனால் சரி ஃபைனலாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கிட்டத்தட்ட இதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை வந்து எடிட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுத்தேன் அப்படின்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்மளுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வேலை வந்து இல்லாமல் இருக்காது. ஃபைனலாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கழுவிட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டைமை பார்க்கும்போது 2:10 சம்திங் நினைக்கிறேன். ஸோ கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே அப்போ தான் முடிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி வச்சா தான் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் கிடக்கு அது கிடக்குன்னு நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். உட்காரவே வந்து மனசு வராது. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 5 o'clock எனக்கு வந்து காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு காஃபி போட்டுட்ருக்கிறேன். இந்த கேப்பில் வீடியோ எடிட்டிங் போச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தர்ஷுக்குட்டியை தூங்க வச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. எனக்கு காஃபி போட்டுட்டு ஈவினிங் வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க. மழை வர்ற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தர்ஷன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருந்துச்சு.
மார்னிங் மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. நான் வந்து அவனில், அதாவது நம்ம அடுப்புக்கு கீழே உள்ள அவனில் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். டைம் வந்து 7:30ங்க. இட்லி வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு இட்லி வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும். ஸோ அதனால தான் இட்லியே ஃப்ரெஷ்ஷான மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து நான் இதில் உப்பு போடாமல் தான் கரைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பேட்சாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு கரைச்சிட்டு அப்பப்போ நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ வந்து இட்லிக்காக தான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிட்ருக்கிறேன். மீதியை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அவல் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வரும். இட்லியும் சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றி வச்சுட்டு வெளியில் பார்க்கும்போது செம்ம மழை, அப்படியே இடியும் மின்னலுமாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. 7:30க்கு நான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு அந்த வியூஸ் காட்டுறேன் பாருங்கள். 7:30 அப்படின்னாலே நம்மளால் நம்ப முடியாது. ஸோ ரொம்ப கிளைமேட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்லாக பயங்கர மழையோடு வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக வந்து இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.